வணக்கம் மக்களே, வெல்கம் டு வாய்ஸ் டைம் யூடியூப் சேனல். ஸோ நாம் ஆல்ரெடி எதை பற்றி பார்த்துட்ருக்கோன்னா ஐபிஎல் 2026 ப்ரிவ்யூ, அதாவது ரிட்டர்ன் அண்ட் ரிலீஸஸோட ப்ரிவ்யூ பார்த்துட்ருக்கோம். இந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெண்டாவது டீம் பார்த்திங்கன்னா வேறு யாருங்க, நம்ம பங்காளிங்க பல்தான்ஸ் தான். ஸோ இவங்களும் 5 டைம் சாம்பியன்ஸுங்க, 5 டைம் டைட்டில் அடிச்சிருக்காங்க. பட் இந்த டைமு இவங்களுக்கு மினி ஆக்ஷனில் பெருசாக சார்ட் அவுட் பண்ண வேண்டிய பிளேசஸ்ன்னு எதுவும் கிடையாதுங்க. ஆல்ரெடி அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு 23 மெம்பர்ஸ் ஸ்குவாட் இருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இருந்ததுங்க. யார் யார் அப்படின்னா, போஸ்டா வந்தார் ரெக்கல்டனுக்கு பதிலாக, ரிச்சர்ட் கிளீசன் வில் ஜாக்ஸுக்கு பதிலாக வந்தார், சரித் அசலங்கா கார்பின் போஷ்க்கு பதிலாக வந்தார், முஜீப் ரஹ்மான் அல்லா கசன் வேறு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தார், அண்ட் தென் ரகு ஷர்மான் ஒரு பிளேயர் விக்னேஷ் புத்தூரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்த யாரையுமே அவங்க ரிட்டைன் பண்ண போகிறதில்ல, எல்லாருமே வெளியில் போயிடுவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா போஸ்டா அண்ட் ரிச்சர்ட் கிளீசன் அவங்க டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் எடுத்திருந்தாங்க, அவங்கள ரிட்டைனும் பண்ண முடியாது. ஸோ இவங்களில் பார்த்தீங்கன்னா ரிக்கல்டன், வில் ஜாக்ஸ், கார்பின் போஸ், அல்லா கசன்பர், விக்னேஷ் புத்தூர் இது எல்லாருமே அவங்க ரிட்டைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அல்லா கசன்பர் நிறைய ப்ரைஸ் கொடுத்து தான் எடுத்திருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்க ஒரு யங் பிளேயர் மேலே ஹோப் வச்சு எடுத்திருக்காங்கிறதுனால கண்டிப்பாக இந்த வருஷம் அவர் ரிட்டைன் பண்ணுவாங்க. மேபி அவர் பொட்டன்ஷியல் மேட்ச் வின்னராக மாறக்கூடிய சான்ஸும் இருக்குங்க. ஸோ அப்போ யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் பேர் தீபக் சஹர். ஸோ அவரை ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பட் பட்ஜெட்காக வேணும்னா அவரை ரிலீஸ் பண்ணலாம். லாஸ்ட் இயர் டீசெண்டாக தான் பண்ணியிருந்தார், மோசம்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் மும்பை இந்தியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு பண்ணாரான்னு கேட்டால் கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த லிஸ்ட்டில் முதல்ல இருக்க பிளேயர் தீபக் சஹர். ஒரு 9.25 crore அவர்கிட்ட இருந்து கிடைக்கும். தென் கரண் சர்மா ஒரு 50 லட்சம். அவருடைய ஏஜ் ஃபேக்டர் காரணமாக அவர் ரிலீஸ் செய்யப்படலாம். பட் ஆல்ரெடி விக்னேஷ் புத்தூர்னு ஒருத்தர் அவங்க ஐடென்டிஃபையும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இவர் ரிலீஸ் செய்ய அதிக சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் ரீஸ் டாப்லிங்க, ஆல்ரெடி அங்கே ட்ரெண்ட் போல்ட் அண்ட் கார்பின் போஷ் இருக்கிறதுனால ரீஸ் டாப்லிக்கான வேல்யூ அங்கே கம்மியாக தான் இருக்குது. அவர் 75 lakhs தான் லாஸ்ட் இயர் எடுத்திருந்தாங்க. ஸோ அவரும் ரிலீஸ் செய்யப்படலாம். ஸ்ரீஜித் கிருஷ்ணன், அர்ஜுன் டெண்டுல்கர் இந்த 2 டொமஸ்டிக் பிளேயர்ஸும் ரிலீஸ் செய்யப்படலாங்க. ஸோ இந்த 5 பிளேயரை ரிலீஸ் பண்ணாலே அவங்களுக்கு ஒரு 11 கோடி அவங்க பட்ஜெட்டில் இருக்குங்க. ப்ளஸ் இப்போ புதுசாக வரப்போகிற ஒரு 5 கோடியை சேர்த்துனா 16 கோடி இருக்கும். ஸோ இவங்களோட ப்ராபபிள் 11 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பனிங் வித் ரோஹித் சர்மா. அவர் கூட எப்படி ரியான் ரிக்கல்டன் தான் ஓப்பன் பண்ண போகிறாரு. ஏன்னா லாஸ்ட் இயர் அவர் நல்லாவே பண்ணியிருந்தார். அண்ட் தென் அவருக்கு பின்னாடி திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ். இதில் யாரை பற்றியும் பெருசாக பேசணுன்னு அவசியம் இல்லைங்க, எல்லாமே மும்பை இந்தியன்ஸுக்கு மேட்ச் வின்னர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த 5வது பிளேஸ் தாங்க. லாஸ்ட் இயர் அவங்க மாற்றி ட்ரை பண்ணாங்க, வில் ஜாக்ஸ் ட்ரை பண்ணாங்க, ராபின் மின்ஸ் ட்ரை பண்ணாங்க. ஸோ மேபி அதில் வில் ஜாக்ஸ் போகலாம் அல்லது ராபின் மின்ஸ் போகலாம். அந்த பிளேஸ் யாருக்கு அப்படின்றது ஸோ அது மேட்சை பொறுத்து, விளையாடுற பிளேஸை பொறுத்து அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். தென் 6 ஹார்திக் பாண்டியா அண்ட் 7 நமந்தீருங்க. நமந்தீர் அவங்களுக்கு லாஸ்ட் இயர் நல்லாவே ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. ஹார்திக் பாண்டியா ஸோ இந்தியாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர். ஸோ அவரை பற்றி ஸ்பெஷலாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அண்ட் தென் மிச்சல் சாண்ட்னருங்க. அவர் 4 ஓவர் நச்சுன்னு போட்டு கொடுப்பாருங்க, உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல்டாக எக்கானமியாக போட்டு கொடுப்பாரு. ரீசெண்டாக பேட்டிங்கும் செம்மையாக ஆடுறாருங்க. இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸில் கூட ஒரு 50 அடிச்சிருக்காரு T20 ஃபார்மேட்டில். ஸோ மிச்சல் சாண்ட்னர் 8th வரலாம். தென் கார்பின் போஸ், சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபேஸ் பவுலர். அவரும் டீசெண்டாக பேட்டிங் ஆடக்கூடியவர். இந்த ஆர்டரில் இப்போ நான் சொன்ன லிஸ்ட் வரைக்கும் எல்லாராலையுமே பேட்டிங் ஆட முடியும். தென் ஜஸ்பிரிட் பும்ரா வருவார், ட்ரெண்ட் போல்ட் வருவார். நீங்கள் இம்பேக்ட் பிளேயராக அல்லா கசன்பர், விக்னேஷ் புத்தூர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பின் பவுலரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது நான் சொன்ன லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மேலே ஹார்திக் பாண்டியா பவுலிங் போடுவார். அண்ட் தென் வில் ஜாக்ஸ் ஓப்பனிங் வந்தாருன்னா வில் ஜாக்ஸ் 5th வர வில் ஜாக்ஸும் உங்களுக்கு பவுலிங் போடுவார். ஒரு ஆஃப் ஸ்பின்னர் மேலே இருக்காங்க. அண்ட் தென் ஒரு பவுலர், ஃபாஸ்ட் பவுலரும் மேலே இருக்கார். அப்படின்றப்போ டீமு கன் மாதிரி தெரியுதுங்க. வழக்கமாக இதை கடப்பார லைனப்புன்னு சொல்லுவாங்க. தென் எப்போ இஷான் கிஷான் அண்ட் பொல்லட் வெளியில் போனாங்களோ அந்த கடப்பாறை இப்போ மினி கடப்பாறை ஆகிடுச்சுங்க. டீமுக்கு ஒன்றும் குறையில்லை, பட் அந்த பழைய கடப்பாறை ஃபீல் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஒருவேளை அவங்க அந்த 5வது பிளேஸில் ராபின் மின்ஸோ இல்லை வில் ஜாக்ஸோ ஆடுற பிளேஸில் இன்னொரு இந்தியன் பேட்ஸ்மேன், பயங்கரமான ஒரு பேட்ஸ்மேன் இருக்கார், அவங்கள ஐடென்டிஃபை அந்த இடத்துல பிளேஸ் பண்ணாங்க அப்படின்னா திரும்பவும் அந்த டீம் அதே மாதிரி மாறுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குங்க. இந்த டீமில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன பிளேயர்லாம் போக ஆல்ரெடி அவங்க டீமில் 2 வேக்கன்சி இருக்குது. அதாவது 23 பேர் கொண்ட ஸ்குவாடு தான் இருக்குது. ஸோ இப்போ 5 பேர் ரிலீஸ் பண்ணால் 7 பேர் நீங்கள் எடுக்கலாம். அந்த 7 பேரில் ஒரு ஃபாரின் பிளேயர் தாங்க எடுக்க முடியும். அவங்களுக்கு ஃபாரின் பிளேயர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கன்மார் இருக்காங்க. ஒருத்தர் ட்ரெண்ட் போல்ட் விட முடியாது,
விட வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லா கசன்வர், யங் டேலண்ட், மிச்சல் சாட்னர் இப்போ சூப்பர் ஃபார்மில் இருக்கார். ரியான் ரிக்கல்டன் அவங்களோட பிரைமரி ஓப்பனராகவே அவர் தான் இருக்க போகிறாரு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு பேட்ஸ்மேன் வச்சுருக்காங்க, சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்ஸ்மேன் பெவன் ஜேக்கப்னு சொல்லிட்டு. யங் பேட்ஸ்மேன், நல்லா ஹார்ட் ஹிட்டர், நல்லா அடிக்கக்கூடியவர், அவர் இருக்கார். அண்ட் தென் கார்பின் போஸ் இருக்கார். ஸோ இந்த 7 பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அதனால் ஒரே ஒரு ஃபாரின் பிளேயர் மட்டும் அவங்க எடுத்தால் போதும். மேபி அவங்க ஆல்ரவுண்டருக்கு போகலாம், இல்லை இன்னொரு பேட்ஸ்மேனுக்கு கூட போகலாம். ஏன்னா பவுலருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்க. அண்ட் தென் 6 இந்தியன் பிளேயர் பார்க்கலாங்க. இதில் தாங்க மும்பை இந்தியன்ஸ் எப்போவுமே கெத்து காட்டுவாங்க. சின்னதாக ஊரில் இருந்து நடக்கிற லீக்லேருந்து கூட அவங்க பிளேயர்ஸை பிடிச்சிட்டு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண வைப்பாங்க. லைக் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் புத்தூர் இருக்கார் ஆல்ரெடி. அண்ட் தென் உங்களுக்கு லாஸ்ட் இயர் அஸ்வினி குமார்னு ஒருத்தரை ஃபைண்ட் அவுட் பண்ணி போட வச்சாங்கங்க. ஸோ இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல இந்தியன் பேஸ் பவுலர். ஒருவேளை தீபக் சகாரை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அவசியமும் கிடையாது. தீபக் சகாரை வெளியில் விடும்போது அவங்க இன்னொரு இந்தியன் பவுலருக்கு கண்டிப்பாக போகலாம். மேபி ஷமி மாதிரி பிளேயர் வெளியில் வராரு, இல்லை வேறு ஏதாவது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் ஃபேஸஸ் வராங்க வெளியில் அப்படின்னா அவங்க தான் இந்த மும்பை இந்தியன்ஸோட டார்கெட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மிச்சல் சாட்னர், விக்னேஷ் புத்தூர், அல்லா கசன்வர், இதில் விக்னேஷ் புத்தூர் அண்ட் அல்லா கசன்வர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் வந்தாலும் ஸ்பின் பவுலரையும் அவங்க டார்கெட் பண்ண சான்சஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் சன்ரைசர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகுல் சகர் வந்து நிறைய சான்சஸ் கொடுக்கப்படலை. அவர் வெளியில் வராருன்னா ஆல்ரெடி அவர் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஆனால் அவர் மும்பை இந்தியன்ஸுக்காக நல்லா பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி பிளேயரை இவங்க மும்பை இந்தியன்ஸ் டார்கெட் பண்ணுவாங்க. ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாஸ்ட் பவுலர் இந்தியன். அவங்களுக்கு வந்து ஃபாரின் ஸ்லாட்ஸில் வேக்கன்சியே கிடையாதுங்க. ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர், ஒரு இந்தியன் ஸ்பின்னர், அது மட்டும்தான் அவங்களுக்கு. இந்த ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் ஸ்பின் பவுலர் தாண்டி அவங்களுக்கு தேவை இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குங்க. அவங்க பேக்கப்புக்கு இப்போ அவங்களோட ரோஹித் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, நவந்தீர் 5 ஸ்ட்ராங் இந்தியன் பேட்ஸ்மேன் இருக்காங்க இல்லையா. இவங்களுக்கு யாராவது இன்ஜோர்டு, அவங்களால 4 மேட்ச் விளையாட முடியாது, 5 மேட்ச் விளையாட முடியாது அப்படின்னா அவங்களுக்கு சரியான பேக்கப்ஸ் கிடையாதுங்க. ஸோ இவங்க அந்த மாதிரி பேக்கப்ஸ் பார்க்கலாம். பிருத்வி ஷா அவங்க லைனப்பில் மேபி இருக்கலாம், ஒரு ஓப்பனிங் பேக்கப்பாக இருப்பார், நல்ல பேக்கப்பாக இருப்பார். அவங்களுக்கு சர்ஃப்ராஸ் கான் மாதிரி பிளேயர்ஸ் எடுக்கலாம். சர்ஃப்ராஸ் கான் வந்து டெஸ்ட் டீமில் வந்து ரீசெண்டாக இடம் பிடிச்சிருந்தார், இப்போ கிடையாது. ஸோ அவங்க சர்ஃப்ராஸ் கான் மாதிரி பிளேயர்ஸை பார்க்கலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு டொமஸ்டிக் பேட்டரை ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்லையும் மும்பை இந்தியன்ஸ் இருக்கிறாங்கன்னு தோணுது. ஜஸ்ட் ஃபார் பேக்கப் பர்பஸாக தான். ஏன்னா அவங்களுக்கு ப்ரைமரி லெவனில் பிளேசஸ் இல்லை யாருக்கும், அவங்க பேக்கப்பாக பார்க்கலாம். நான் சொன்ன அந்த ராபின் மின்ஸ் இருக்கா, அவருக்கு பதிலாகவும் வேறு பேக்கப்ஸ் அவங்க பார்க்கலாம். ராபின் மின்ஸ் அவரை வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சு தான் எடுத்தாங்க. அவர் லாஸ்ட் இயர் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ப்ளே பண்ணலை, அதாவது மும்பை இந்தியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ப்ளே பண்ணலை. ஸோ அவங்க அதுக்கான ஆல்டர்னேட்ஸும் பார்க்கலாம். இவ்வளோ தாங்க மும்பை இந்தியன்ஸ் பற்றி. ஸோ இந்த 1-2 பிரச்சனையை மட்டும் அவங்க சரி பண்ணிட்டாங்கன்னா அவங்க திரும்பவும் அந்த பழைய கடப்பார டீமாக வருவாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே டஃப் கொடுப்பாங்க, திருப்பவும் ஒரு கப் அடிக்கவும் சான்சஸ் இருக்குங்க. தேங்க்யூ கைஸ், சப்போர்ட் மீ.